இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துக்கு நம்முடைய வேதாந்தம் திருப்பிக் கொள்ளலாம். நான் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஆழ்தன்மை உள்ளவர். ஆழ்தன்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது நம்மை போன்ற ஒரு பர்சன், மனிதன், ஆழ்தன்மை உள்ளவர். அவர் ஒரு நபர். மின்சாரம் நபர் அல்லது சக்தி அதிலே உண்டு. இந்த சக்தியினால்தான் விளக்குகளை அது எரிய வைக்கிறது. நம்முடைய தேவனிடத்திலே சக்தி உண்டு. ஆனால் அவர் சக்தி மட்டும் அல்ல, அவர் ஒரு நபராக இருக்கிறார். நபராக இருக்கிறபடினால்தான் அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறவருமாய் இருக்கிறார். நபர் மட்டும்தான் சந்தோஷப்பட முடியும், துக்கப்பட முடியும். நம்மை போன்ற உணர்வுகள் அவருக்கு உண்டு. வேதாந்தத்தில் பார்க்கும்போது அவர் பார்க்கிறார், பேசுகிறார், கேட்கிறார் என்ற எல்லா அநேக காரியங்கள் நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம். நம்மை போன்ற ஒருவராக அவர் இருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வரலாம். ஆண்டவர் அங்கே சந்தோஷப்படுகிற காரியத்தை நாம் 1 அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய செயல்களிலே தம்முடைய சிருஷ்டிப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார். 1 அதிகாரத்திலே தேவன் இந்த உலகத்தை அவர் படைத்தார். படைத்த பொழுது அவர் படைத்த அந்த உலகத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். எல்லா வசனங்களையும் நம்மளால் வாசிக்க முடியாது, ஆனால் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 4வது வசனத்துக்கு வாருங்கள். 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 4வது வசனம். வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக நல்லதென்று கண்டார். அதாவது நல்லதென்று கண்டான்னு சொன்னால் குறையில்லாமல் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொன்னால் அவர் படைப்பதில் எது இருக்காது, குறை என்பது இருக்காது. ஆனால் தான் படைத்த ஒன்றை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. 10வது வசனத்தை பார்க்கலாம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். ரொம்ப அழகா இருக்கு, நன்றாய் இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, நல்லது நான் படைத்தேன், அழகாய் செய்திருக்கிறேன் சொல்லி அவருடைய படைப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறவராக அவர் காணப்படுகிறார். 12வது வசனத்தில் அவருடைய கடைசியை பார்க்கல, கடைசி வார்த்தைகள் மட்டும் வாசிக்கிறேன். விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லதென்று கண்டார். செடி கொடிகளை புல் பூண்டுகளை அவர் உண்டாக்கிவிட்டு தேவன் அதை நல்லதென்று கண்டார். ஒவ்வொரு நாளும் தான் படைத்த ஒன்றை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். 18வது வசனத்தில் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். அது தேவன் அது நல்லது என்று கண்டார். 14வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கிவிட்டு அவைகளை ஆங்காங்கே அவர் வைத்து விட்டு அது நல்லதென்று கண்டான் சொல்லி வாசிக்கிறோம். 21வது வசனத்தில் கடைசியிலே பட்சிகளை எல்லாம் உருவாக்கிவிட்டு வானத்திலே பறக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு அது நல்லதென்று கண்டான் சொல்லி வாசி. 25ஆம் வசனத்திலே மிருக வகைகளை எல்லாம் அவர் படைத்து விட்டு 6வது நாளிலே அதை படைத்து விட்டு 25ஆம் வசனம் கடைசியிலே பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதென்று கண்டார். அது பின்பதாக தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குறார். 31வது வசனம்
அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்ப மிகவும் அழகாயிருந்தது என்பதை அவர் கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு தேவன். தாம் படைத்த மனிதனை பார்க்கிறார், சந்தோஷப்பட்டார். தான் தெரிந்து கொள்கிற மனிதனை பார்க்கிறார், சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய மனமகிழ்ச்சியை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் பாவத்தினாலே அவருடைய மனம் துக்கப்படுகிறதையும் அதே காரியங்களிலே பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது மனிதன் பாவம் செய்து விட்டான். அங்கே அவர்களை தோட்டத்தை விட்டு விலக்க வேண்டியதாக இருந்தது. நிச்சயமாய் அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே துக்கப்படுகிறவராக காணப்படுகிறார். நான் எல்லாத்தையும் உள்ளே போகிறதில்லை, ஆனால் கவனித்துக் கொண்டே வாருங்கள். தேவன் அவனை முழுமையாய் தன்னை விட்டு துரத்தி விடாமல் தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறவராக இருக்கிறார். அதே வேளையிலே மனுஷன் தன்னண்டையிலே வரும்படியான ஒரு வழியை அவனுக்கு ஏற்படுத்தினான். அதை தான் காயின் ஆபேல் இடத்திலே நாம் அதை பார்க்கிறோம். காயினும் ஆபேலும் காணிக்கையை தேவனுக்கு என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. அப்பனா தேவனிடத்தில் அவர்களால் வர முடிந்ததா? முடியவில்லையா? முடிந்தது. ஏன்னா சொன்னால் மனிதன் தன்னிடத்திலே வரும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தினார். அது வரைக்கும் 3வது அதிகாரத்திலே தேவன் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இனிமேல் அது நடக்க முடியாது. ஆனாலும் மனிதன் தேவன் அண்டையிலே வரும்படியான வழியை அவர் ஏற்படுத்தினார். காரணம், இன்னும் மனிதன் மேல் அவருக்கு என்ன இருந்தது? அன்பு இருந்தது. அவனை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவராக காணப்படுகிறார். தேவனுடைய அற்புதமான ஒரு காரியம். காயினும் அங்கே தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்த பொழுது காயினை அவராலே அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் அவனை விலக்குகிறார். 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மனிதனுடைய பாவம் அப்படியே பெருகிற்று. 5வது அதிகாரம் வரைக்கும் தேவன் பாவங்களை பொறுத்து கொண்டார் என்று சொல்லலாம். ஒரு வகையிலே மனிதனை ஏற்றுக்கொள்ளும் வழிகளை அவர் ஏற்படுத்தினார். 6வது அதிகாரம் வரும்பொழுது 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இதான் தேவனுக்கு வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம். என்னவென்று சொன்னால் பாவம். நாம் முதல்ல வாசித்த வசனத்துக்கு வரலாம். அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் எழுதும் பொழுது அந்த வார்த்தைகளை எழுதுகிற அந்த முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்ப்போமானால் அதே பாவத்தை பற்றி தான் அவர் எழுதுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் வந்துடலாம். எபேசியர் 4வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை நாம் வாசித்தோம். முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் சொல்லி வாசிக்கிறோம். 29ஆம் வசனத்தில் பைபிளை பார்த்துட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா விளங்கும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 31ஆவது வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அதற்கிடையிலே தான் 30வது வசனத்திலே போல் சொல்லுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவன் எதில் தான் துக்கப்படுகிறார்? அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம். ஆண்டவர் எதிலெல்லாம் சந்தோஷப்பட்டார் என்பதையும் எதிலே அவர் துக்கப்படுகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தான் முக்கியமான ஒரு காரியம். ஏன் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், ஏன் நான் ஒரு காரியத்தை செய்வதில்லை என்று சொன்னான், என் ஆண்டவர் என்னை அடித்து விடுவாரோ, என்னை தண்டித்து விடுவாரோ, எனக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து விடுமோ என்ற பயத்தினாலே நான் வாழுவேனே. ஆனால் அது ஒரு அடிமைத்தனம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வேதம் சொல்கிறது, பாவம் பெறுகிற இடத்திலே கிருபைதான் பெருகுகிறது. அப்படியானால் பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். இல்லையே, முடியாதே. அப்படியானால் ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஆண்டவர் பாவம் செய்தால் கிருபை தான் கொடுக்குகிறார்.
பாவியை உடனடியாய் தண்டிக்கிறவர் அல்லவே. அப்படியானால் ஒருவன் பாவத்திலே நிலைநிற்க முடியுமா என்று சொல்லலாம். இல்லை, என்னால் நிலைநிற்க முடியாது, என்னால் நான் பாவம் செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய முடியாது என்று சொன்னான். ஏன் என்று சொன்னால், என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசி இதை புரிந்து கொள்ளும் காலத்தில் தானே அவனாலே பாவத்திலிருந்து எளிதாக வெளியே வர முடியும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி, செய்ய முடியாத காரியத்தை நான் செய்யத்தக்கதாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பவுல் சொல்கிறார், அதாவது பசியோ தாகமோ நிர்வாணமோ நாசமோசங்களோ எவையானாலும் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பெற்றோரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் அவளை வேதனைப்படுத்த விரும்ப மாட்டார்கள். அதே போல உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை வேதனைப்படுத்த விரும்ப மாட்டார்கள். அன்புதான் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு காரியம். கிறிஸ்து அங்கே ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் அன்றைக்கே தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காரணம், அவளை நேசித்தார். அவள் செய்த பாவத்தை தான் அவர் நேசிக்கவில்லை, அவர்களை நேசித்தார். அதனாலே அவர்கள் தன்னிடத்திலே வரும்படியான ஒரு வழியை அவர் ஏற்படுத்துகிறார். ஆனால் பாவம் எல்லை தாண்டும் பொழுது, அதான் 6வது அதிகாரத்திலே உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகள். மனுஷன் இங்கே பெருக ஆரம்பித்த பொழுது 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. காரணம், முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது மனுஷனுடைய நிலைமை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை பார்க்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. 1, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். எவ்வளவு பெருகிற்று என்று சொன்னால், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினமும் பொல்லாதது. எவ்வளவு பொல்லாதது என்று சொன்னால், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், இருதயத்திலே தோன்றுகிற எல்லா காரியங்களும், அதனுடைய ஆரம்பம் அடித்தளமே பாவத்தினால் நிறைந்திருந்தது. அப்ப அந்த இடத்துல பரிசுத்தத்திற்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. தேவன் மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நல்லமாயிருக்கும். எந்த இடத்துல சொல்லுகிறான்னு சொன்னால், அவனுக்காக எவ்வளவு போராட வேண்டுமோ அவ்வளவு போராடிவிட்டு, அவனோட பேச வேண்டியது எல்லாவற்றையும் பேசிவிட்டு, அவனை தடுக்க எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்து விட்டு, அதற்கு மேலே அவன் மனம் திரும்ப போகிறதில்லை என்பதை அவர் அறிந்தவராக சொல்கிறார். இந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்குமே. வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஏன் அவனை படைத்தேன், ஏன் அவன் இருக்கிறான், அவன் இல்லாமல் இருந்திருந்தாலே அவனுக்கு அது நலமாயிருந்திருக்குமே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுதுதான் தேவன் அதிகமாக வேதனைப்படுகிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் யார் விலகி போகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கூட்டத்தார், ஏற்கனவே விலகி போன ஒரு கூட்டத்தார் காயினுடைய சந்ததியார். அவன் 3வது அதிகாரத்திலேயே ஆண்டவரை விட்டு விலகி போகிறான். 4வது அதிகாரத்திலே கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டான். 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். அவன் திரும்பி வரவே இல்லை. அவனுடைய சந்ததி ஒன்று. மற்றொன்று ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்துடைய சந்ததி. அங்கே 4வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு கூட்டம், கர்த்தரை தொழுது கொள்ளும் ஒரு கூட்டம், 2 சந்ததியாக அது வளர்ந்து வருகிறது, பெருகி வருகிறது. 6வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கி விட்டார்கள். ஆனா 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த தேவ புத்திரர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களும் கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்களும் திருமணத்திலே இணைகிறார்கள். 2வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. தேவ மனுஷர்
தேவ மனுஷனா யாரு? தூதர்களா? நான் அப்படி நம்பலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா 2 கூட்டம் தான் இருக்கு. ஒன்று தேவனை தொழுது கொள்கிற கூட்டம், மற்றொன்று தேவனை தொழுது கொள்ளாத ஒரு கூட்டம். தேவ மனுஷர், வாசிக்கிறேன் 2வது வசனம், தேவ மனுஷர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மனுஷ குமாரத்திகள் யார்? இந்த உலகத்தின் மக்கள். தேவகுமாரர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்கே பெண் கொண்டார்கள் என்று சொன்னால் மனுஷ குமாரத்திகளுக்குள்ளே. ஏன் பெண் கொண்டார்கள் என்று சொன்னால் அவள் அழகாய் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவளை தெரிந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் போராட ஆரம்பிக்கிறார். வேண்டாம் 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 என்று சொல்லி போராடி கொண்டே இருக்கிறார். அதை செய்யாதிருங்கள் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்னைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்டில் 120 வருஷம் என்றார். இந்த 120 வருஷத்தை வைத்துதான் 120 வருஷம் யோவான் பேழையை செய்திருக்கலாம் என்று சொல்லி அநேக நம்புகிறார். என்று சொன்னால் அந்த 120 வருஷம் நோவா அங்கே நீதியை பிரசங்கித்தான். நோவா அங்கே நீதியை பிரசங்கித்தான். பேழையும் செய்து கொண்டே இருந்தான். ஏன் பேழை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தான். தேவன் கோபப்பட்டு விட்டார், பூமி பாவத்தினால் நிறைந்து விட்டது, தேவன் பூமியை ஜலத்தினால் அழிக்கப் போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறான். யாருமே கேட்கவில்லை. யாருமே என்று சொன்னால் உலகத்தின் மக்களும் கேட்கவில்லை, தேவனுடைய பிள்ளைகளும் கேட்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன? 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெற்ற மனுஷராய் பலவான்கள் ஆனார்கள். அதாவது ஓவர் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா என்ன வரும்? கொழுப்பு வரும், சரியா, சேட்டை வரும், எல்லாமே வரும். அதான் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்களால் எல்லாம், அதை பார்க்கலாம் நம்ம, தங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு நினச்ச உடனே என்ன பண்ணுறாங்க? ரிபல்லியஸ்னஸ் வருது, போராட்டம் வருது, ஆண்டுக்கு விரோதமாக செய்கிறக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களால் எல்லாம் செய்ய முடியும். ராட்சதர்கள் அந்த உடம்பு அவங்களுக்கு பெருசாக இருந்தது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஓவர் ஸ்ட்ரென்த் வர்றதுனால அவங்க யாருக்கு விரோதமாக தான் போகிறாங்க? தேவனுக்கு விரோதமாக போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்கள பெற்றெடுத்தாங்க சொன்னால் தவறான முறையில் தவறானு சொன்னால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அதை நடைபெற்றது. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனுடைய வசனத்தின் தொடர்ச்சி, 4வது வசனத்தின் தொடர்ச்சி தான் 5வது வசனம். 4வது வசனத்திலே சரீரம் அளவை பற்றி பலவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ராட்சதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது. இப்போ 4ஆம் வசனத்துக்கு 5ஆம் வசனத்துக்கு தொடர்பு இருக்கிறது. அங்கே ஜனங்கள் பலவான்களாக இருந்தார்கள், பூமியில் எது பெருகிடுச்சு? அக்கிரமம் பெருகிற்று. அதனால்தான் தேவனுடைய இருதயம் விசனப்பட்டது. 6வது வசனத்தில் தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன சொல்லுவார்? நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்காக, அவருடைய பிள்ளையாக மாற்றினதற்காக. நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்மை தெரிந்து கொண்டதை குறித்து அவர் விசனப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? நல்லது நான் இவனை தெரிந்து கொண்டேன் சொல்வாரா, அல்லது ஏன் நான் இவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி விசனப்படுவார்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக இந்த செய்த ஒரு காரியம். அநேக இடங்களில் தேவன் அதுக்காக வேதனைப்பட்டிருக்கிறார். கோரோசினே பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே அவர் சத்தமிடுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த கலீலியா பகுதியிலே தான் தேவன் அதிகமான ஊழியத்தை அவர் நடப்பித்தார். சொல்கிறார், உன்னிடத்திலே செய்யப்பட்ட கிரியைகள் சோதோம் கோமோரிலே செய்யப்பட்டிருக்குமானால் அவர்கள் ரெட்டொடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள், அவங்க உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவார்கள். உன்கிட்ட போய் நான் ஊழியம் செய்தேனே என்று சொல்லி சொல்வது போல் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகள், நல்ல கிருபைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் எங்க அப்பா அம்மா கொடுக்கல, என் தேவன் எனக்கு கொடுத்து, இந்த சபை எனக்கு கொடுக்கவில்லை.
ஆனால் சபையின் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு காரியம். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அதை செய்கிறார். அதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபரோ ஒரு நபர் மூலமாக நமக்கு வந்திருக்கலாம், சந்தேகம் இல்லை. ஒரு சபையின் மூலமாக நமக்கு வந்திருக்கலாம், சந்தேகம் இல்லை. ஆனால் செய்ததெல்லாம் யார் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறார். நன்றாய் புரிந்துக்கோங்க. அவர் செய்திருப்பாரானால் அதன் பின்னணியிலே அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை நானும் நீங்கள் நிறைவேற்றாமல் போவோமானால் அவர் இருதயம் துக்கப்படுகிறது, விசனப்படுகிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டா, எதற்காக இந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வது முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எங்கெல்லாம் துக்கப்படுகிறார் என்பதை நாம் சுருக்கமாக கவனித்துக் கொண்டே வரலாம். 11வது அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம். ஒரு நேரடியாய் துக்கப்பட்டார் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை எல்லா இடங்களிலும். சில இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படவில்லை. 11வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன், அதாவது ஒரு அழகான நிறைவான ஒரு சூழ்நிலை. முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜார்க்கண்டில் உட்கார்ந்துட்டு இருந்தப்ப பேசிட்டு இருந்தோம். அங்கே ஹிந்தி, சரியா, ஒரியாவே அறகுறை. இதில் போய் ஸ்டேட்டில் ஹிந்தி ஸ்டேட்டில் போய் உட்காந்துருக்கோம். ஹோம் மக்களே ஹிந்தியை மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் யோசித்தோம், ஒரே லாங்குவேஜாக இருந்தால் இப்படி இருந்திருக்கும், ஒரே பாஷையாக இருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படி சொல்லி. ஆண்டவர் அந்த காரியத்தை இல்லாமல் ஆக்கிட்டார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸ்டேட் இப்படியெல்லாம் பிரிச்சிருக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஆந்திராவுக்குள்ளே போயிடுது, தெலுங்கு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரியா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அங்கேருந்து போனால் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க, பீகாரி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்நியர்களாய் மாறுகிறோம். சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம என்ன ஆயிடுறோம்? அந்நியர்களாய் மாறுகிறோம். ஒரு கருத்தை நம்மாலே தாராளமாய் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. சுவிசேஷம் பரவுவதற்கு அது பயங்கரமான ஒரு தடைக்கல்லாக காணப்படுகிறது. மனுஷன் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு வர முடியல, ஏன்னா பாஷை தெரியல. பாஷையை கற்றுக்கொண்டு பேச வேண்டியிருக்கு. எப்படிதான் பாஷையை கற்றுக்கொண்டாலும் ஒரு தாய் மொழியை பேசுகிற மனுஷனுடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல ரொம்ப தெளிவா அழகாலாம் பேச முடியலங்க, ரொம்ப கஷ்டமா. இங்கே வாசிக்கிறோம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. சேம் லாங்குவேஜ் அண்ட் சேம் டயலாக். சரி, தமிழில் மதுரைக்காரங்க வேற மாதிரி பேசுவாங்க, கன்னியாகுமரிக்காரங்க டோட்டலாக வேறு மாதிரி பேசுவாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னை கொண்டு போய் அந்த மினிஸ்ட்ரிக்காக கன்னியாகுமரியில் போய் விட்டுட்டாங்க. இந்த தேங்காய்பட்டினமா அது அங்கே கொண்டு போய் விட்டாங்க. 3 நாள் எனக்கு தமிழ் தான் பேசுகிறாங்களான்னு எனக்கு விளங்காமல் போயிடுச்சு. இப்போ வயசு எனக்கு கொஞ்சம் தானே, இன்னைக்கு இருக்கிற அந்த பரந்த அறிவு இல்லை. எனக்கு 3 நாள் விளங்கலை. என் கூட நல்ல வேலை அந்த ஊர் பையன் வந்திருந்தான் என்னுடைய கம்பெனி. நான் சொன்னேன், என்னடா தமிழ் தான் பேசுகிறாங்களா வேறு எதுவும் பேசுகிறாங்க? 3வது நாள் தான் கொஞ்சம் ஓஹோ இதான் சொல்கிறாங்க போல இருந்துச்சு. ஒரே தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுக்கு பேச்சு. கோயம்புத்தூருக்கு போனால் சண்டை போட்டாலே மரியாதையாக தான் சண்டை போடுறாங்க, சரியா, வித்தியாசமாக பேசுகிறாங்க. சென்னைக்கு போனால் பெரியவனுக்கு மரியாதை கிடையாது, சிறியவனுக்கு மரியாதை கிடையாது, வா போன்னு பேசுகிறாங்க. நம்ம மதுரை தமிழ் கொஞ்சம் வித்தியாசம், சரியா. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பேச்சும், ஆனால் எந்த வித்தியாசமே தெரியாது எந்த ஊருக்கான்னு சொல்லி. ஏசாமி பேசினோடனே அவங்க எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பேதுரு பேசினோடனே அவர் எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கலிலேயாவை சேர்ந்தவர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ பேச்சு இருக்குது, எந்த ஊர் ஆளுன்னு சொல்லி. அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, 2வது வசனத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு வராங்க. கிழக்கே இருந்து பிரயாணப்படுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். எங்கிருந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்தாங்க? அரராத் மலையில இறங்கினவங்க, உச்சியில இறங்கினவங்க அப்படியே இறங்கி 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 பிரயாணப்பட்டு அங்கே கொஞ்சம் பேர் தங்கிடுவாங்க. அதான் அந்த பழைய நாட்களுடைய பழக்கம். அப்பயே வந்து 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 ஜனத்தொகை பெருக 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 தள்ளி தள்ளி வந்து இப்போ ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க?
சமபூமிக்கு வந்துட்டாங்க. சமபூமி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நன்றாக எல்லா காரியத்தையும் எளிதாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வராங்க. அது ஒரு அட்வான்டேஜ். 3வது வசனத்துக்கு வரும் பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவளுக்கு இருந்தது. டெக்னாலஜி அவங்களுக்கு வளருது. முன்னாடி கருங்கல்லை வச்சு கட்டினவங்க இங்க இப்ப என்ன செய்யறாங்க? செங்கல் செய்ய போறாங்க. கருங்கல் ஸ்ட்ராங்கா செங்கல் ஸ்ட்ராங்கான்னு சொல்லி வரலாம். ஆனா செங்கலை கருங்கல் வச்சு கட்டுறதுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னா முதல்ல கருங்கல்ல அவங்க ஷேப் பண்ணணும். ஒரே ஷேப்ல கிடைக்காது. செங்கல் அப்படி கிடையாது. ஒரே ஷேப்ல இருக்கிறதுனால கார்னர்ஸ் எல்லாம் மூலைகள் எல்லாம் ரொம்ப அழகா வரும். அவங்க நினைக்கிற அளவுக்கு அழகாய் கட்டலாம். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாந்துக்கு பதிலாக நிலக்கீல் அவளுக்கு இருந்தது. சாந்துனா வெறும் களிமண்ணை குழச்சி கட்டுறது. ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு? கீழ் இருக்கு. நிலக்கீல் தாறு போன்றது, பயங்கர ஸ்ட்ராங்கா பிடிக்கிறது. அதனால பெரிய கட்டடத்தை அவங்க எளிதாக கட்டலாம். அநேக வசதிகள் அவளுக்கு இருந்துச்சு. ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு இருந்துச்சு. சம பூமி கிடைச்சிருச்சு. இப்ப செங்கல் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் கிடைச்சிருச்சு. 4வது வசனத்தை பாருங்க. உடனடியாக அவங்க மனசுல இருக்கிற சிந்தனை, அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை எழாம் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்குவோமாக வார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சரியா? என்ன சொல்லிக்கிட்டாங்க? எங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிதறி போகாம நமக்கு இருக்கிற அட்வான்டேஜை பயன்படுத்தி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். யாரை மறந்தாச்சு? தேவனை மறந்தான். தேவனுடைய யோசனை என்ன? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது அவருடைய திட்டம். ஆனா இங்க தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்ன உடனே தேவனுடைய திட்டத்தை மறந்தார்கள். ஆண்டு உடனே கீழே இறங்கி வரார். அதான் 5ஆம் வசனம். மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிற கர்த்தர் இறங்கினார். இதோ ஜனங்கள் எல்லாரும் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று தடைபட மாட்டாது என்றும். யார் நம்மளை தடுக்க முடியும்? எவன் தடுக்க முடியும்? அப்படிதான் அந்த உணர்வுக்குள்ளே வராங்க. அங்கதான் ஆண்டவர் 7ஆம் வசனத்தை பாருங்க. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இங்கதாங்க தாறுமாறாயிடுச்சு பாஷை. அது ஹோல் இப்போ இருக்கிற பிரச்சனைன்னா, நான் முன்னாடி இருந்த டாக்கர்முண்டா பகுதிக்கும் நம்ம இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க பகுதிக்கும் சில வார்த்தைக்கு கெட்ட வார்த்தை. இங்கே நல்ல வார்த்தை, அது அங்கே கெட்ட வார்த்தை. மனோஜ் அவங்க சொந்த பாஷைக்காரங்களே அந்த வார்த்தையை போய் அங்கே பயன்படுத்தி விட்டான். அவங்க அடிக்க பிரச்சனை ஆகி போச்சு. ஐயோ எங்களுக்கு தெரியாது அந்த பாஷை கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாது. அங்கே நல்ல வார்த்தை அது. சரியா? ரொம்ப கஷ்டம். சொந்த மொழிக்குள்ள இந்த பிரச்சனை. சரியா? அப்ப அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் அதை தாறுமாறாக்குவோம் சொல்லி தாறுமாறாக்கிட்டார். பெரிய கஷ்டமாயிடுச்சு. அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? செய்யற வேலையும் விட்டுட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்தை விட்டு 9ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோம். சரி, ஆண்டவர் அங்கே வேதனைப்படுகிறார். சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பாவத்தினாலே தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். துக்கப்படுகிறதுனாலே தேவன் அங்கே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதனால அங்கே பயங்கரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. உபாகமத்துக்கு வந்துடலாம். உபாகமம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் இருக்க பழக வேண்டும். சரியா? ஆண்டவர் உடனே நம்மை போல கோவப்பட்டு தண்டிக்கிறவர் அல்ல, நம்மை பல முறை எச்சரிக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாசம், என் ஆவி மனுஷனோடு கூட என்றென்றைக்கும் போராடுவதில்லைன்னு சொன்னா, அவர் அநேக ஆண்டுகள் போராடுகிறார். 120 ஆண்டுகள் மனுஷனோடு கூட போராடி கொண்டே தான் இருக்கிறார். அது பின்பதாக தான் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதே போல இந்த 11வது அதிகாரம் சில வசனங்களுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. ஆனா அது ஒரு நாள் 2 நாள் நடந்த காரியங்கள் அல்ல. தேவன் அவளோடு கூட தெளிவாக பேசத்தக்கதாக இறங்கி வருகிறார். ஆனா அவங்க என்ன, யார் நம்மளை தடுக்க முடியும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க.
யாரும் நம்மை தடுக்க முடியாது என்று வந்த பொழுது ஆண்டவர் அதை தடை செய்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 8வது அதிகாரத்தில் வரும்பொழுது 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு தெளிவான எச்சரிப்பை கொடுக்கிறார். 8வது வசனம், 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அவரை நினை. ஸ்தோத்திரிக்கிறதே அவர் செஞ்சதெல்லாம் நான் நினைக்கிறதாங்க. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியில் சொல்லும் பொழுது ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவர் செய்ததை நினைத்து பார்த்து நீ கவலைப்படாமல் இரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஸ்தோத்திரிக்க கடவா என்று சொன்னால் நீ அவன் ஆண்டவர் என்ன பண்ணிடாத, மறந்துடாத. எப்ப மறந்துடாத? நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். வாழ்க்கையில தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது அவரை மறந்து விடக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். 32வது அதிகாரத்துக்கு வரலாம். 32வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கிறப்பார். 32, 15, 16. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 16ஆம் வசனம் எப்படி என்று சொல்கிறார். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். எப்பொழுதும் பாருங்களேன், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது அப்படின்னா கொழுப்பு ஓவரா ஏறி ஆடின போது, அதாங்க எல்லாமே அவங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. ஏன் சொன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தோண்டாத குளங்கள், ஆறுகள், மலைகள், நீரூற்றுகள், கட்டப்படாத பட்டணங்கள், வீடுகள். வீடுகள் என்ற காலி வீடு இல்லை, எல்லா வஸ்துக்களாலும் நிறைந்த வீடுகள். தேவன் அப்படியே லம்பா அவங்க கையில கொடுத்தார். ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு, ஆடுகளை மேய்த்து நாடோடியாய் திரிந்தவனுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு கொழுப்பு ஏறிச்சு. அப்ப தேவனை உதறுகிறவனாக இருக்கிறார். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் எவ்வளவு நாள் கழித்து தெரியுமா? அது ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். 2 நாளாக 36வது அதிகாரத்துக்கு வரலாம். தெரியாது ஒன்றுமல்ல, நம்ம ஏற்கனவே படித்த காரியங்கள் தான். ஆனால் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா, துக்கப்படுத்துகிறோமா? 36வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 36, 14 ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியையும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மிகவும் துரோகம் பண்ணி எதையை தீட்டுப்படுத்தினாங்க? ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். 15ஆம் வசனம். அவருடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவளிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். அப்ப எச்சரிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறார். 16ஆம் வசனம். ஆனாலும் அவள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆண்டவர் உடனடியாக எல்லாம் செய்யல. நீண்ட பொறுமையுள்ளவர், நீண்ட நாட்களை கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த நாட்களை காட்டிலும் யூதியாவுக்கு இன்னும் நீண்ட நாட்களை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து யாரை கோபப்படுத்தினாங்க? ஆண்டவரை கோபப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் விசனப்படுகிறவராக இருக்கிறார். 11வது வசனம்.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, நல்லா பாருங்க, அதான் காரணங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஏன் ஆண்டவர் வேதனைப்படுகிறான் சொன்னா, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அழுதுட்டு இருக்கான் சாமுவேல். என்ன காரணம் என்று சொன்னால், என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். விளைவு என்னன்னு பாருங்களேன். 15வது அதிகாரம் 23வது வசனம். 15:23. இரண்டகம் பண்ணுதல் பிள்ளிய சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைச்சாரோ, நம்மளை ஏற்படுத்தினாரோ, அது அப்படி ஒருத்தர் இருந்துச்சு. சவுல் தேவனுடைய பிள்ளை இல்லாமல் போயிட்டானா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளை தான். சவுலுக்கு சிங்காசனம் இல்லாமல் போச்சா? சிங்காசனம் அவனுக்கு 40 வருஷம் இருந்தது. அப்ப அவன் ராஜாவாக தான் இருந்தான், தேவனுடைய பிள்ளையாக தான் இருந்தான். ஆனால் சாமுவேல் சொல்லுகிறார் இங்கே, நீ கர்த்தருடைய வார்த்தையை தள்ளினபடினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் சொல்றார். இது என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்திலிருந்து அவன் ஓரம் கட்டப்படுகிறான். அப்ப நம்ம ஆண்டுடைய பிள்ளையா கூட இருக்கலாம், சந்தேகமே கிடையாது. ஆண்டுடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டத்திலிருந்து ஓரம் கட்டப்பட முடியுமா? முடியாதா? முடியும். உலகத்தின் பார்வையிலே நான் ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையிலே நான் ஊழியக்காரனா இல்லாமல் ஓரம் கட்டப்பட முடியும். அவருடைய பார்வையில் நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் ஆண்டுடைய பிள்ளை தான். ஆனா அவருடைய திட்டத்திலே நான் இல்லை, அவருடைய பார்வையிலே. ஆனால் நான் ஒருவேளை ஓடிக்கொண்டே இருக்கலாம், பெரிய ஆபத்து இருக்கிறது. எப்பயுமே நாம் சோதித்து பார்த்து கொண்டே போய் கொண்டே இருக்க வேண்டும். எங்கெல்லாம் பிசகு ஏற்படுகிறதோ, ஏற்படாது என்று சொல்லவில்லை, பிசகு ஏற்படும் அங்கெல்லாம் உடனடியாய் சரிப்படுத்த வேண்டும். அங்கேதான் தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு இஸ்ரவேலை என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கிறவராக இருக்கிறார். இப்ப சாமுவேல் அங்கே சவுலை பொறுத்தவரை தேவன் அவனை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துக்கெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க. ஆனா இவனுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்புகிறான். காலையில கூட நம்ம தியானித்தோம். ரெண்டு சாமுவேல் 12வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் அவனை பற்றி சொல்லுகிற காரியம். ஒருவேளை இந்த இடத்துல துக்கப்பட்டார், மனஸ்தாபப்பட்டான்ற வார்த்தைலாம் இல்லை. ஆனா 10வது வசனத்திலே, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். என்னை நீ அசட்டை பண்ணின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. 14வது வசனத்துக்கு பாருங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். பயங்கரமான ஒரு காரியங்கள். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா? ஆம். ஆனால் அவன் மனம் திரும்பினபடினாலே தேவன் அவன் வாழ்க்கையில் தான் செய்ய விரும்பினதை அவன் மூலமா என்ன பண்ணுகிறார்? செய்து முடிக்கிறார். ஆனா இங்க சொல்லுகிறார், பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொல்லுகிறார். உன் பிள்ளை கட்டாயமாய் சாகும் சொல்லிட்டார். இதெல்லாம் நினைத்தால் பயங்கரமா இருக்கிறது. தேவன் நல்லவரா? மிக நல்லவர். சரியா? அதனால்தான் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார், நல்ல கிருபைகளை கொடுக்கிறார். கழுதையை தேடி வந்தவனுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்பதாக நடந்த இந்த காரியத்தை நான் யோசித்து பார்த்தப்ப, அது வரைக்கும் யார் தான் ராஜாவாய் இருந்தது? சவுல் ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக யார் தான் ராஜாவாய் இருந்தது? தேவன் தான் ராஜாவாய் இருந்தார். ஆண்டு சொல்றார் சாமுவேல்கிட்ட, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப யார் இடத்துல யார ராஜாவாக்கினது? தேவன். அவர் இடத்துல சவுல என்ன பண்ணிட்டாரு? ராஜாவா ஏற்படுத்தார். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன். பவுல் அதை பற்றி கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது, கிறிஸ்து தான் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்தார். அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை இப்ப யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறார்.
அவர் செய்யற அதே பணியை தூக்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பற்றி கவலையற்றவர்களா இருப்போமானால், இவனை ஏற்படுத்திருக்க நான் வேறொருத்தனை ஏற்படுத்தி இருக்கலாமே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுவார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். இப்பொழுது தாவீதும் பாவம் செய்கிறான். ஆண்டவர் 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்துகிறார். 12வது அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, நீ என்னை அசட்ட பண்ற. 14ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, நீ செஞ்ச காரியத்தினால கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்துட்ட. ஆனால் இந்த தண்டனை உனக்கு ஆனால் ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிக்கிறான். அவனை மறுபடியும் தேவன் தன்னுடைய திட்டத்திலே பயன்படுத்துகிறார். சவுல் என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். ஏன்னா அவன் மனம் திரும்புற மாதிரியே இல்லை, அவனை தள்ளி விட்டு விட்டார். அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். சாலமோனுடைய காரியத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவனை பற்றி ரோமரில் என்ன வாசிக்கிறோம்னா, நாம் பயப்படுகிறதுக்கு மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆண்டரை பார்த்து பயப்படணுமா? பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கோணத்தில் பார்த்தா அவர் நமக்கு யாரு? தகப்பன். நான் அவருடைய பிள்ளை. அதே வேளையிலே தகப்பனுக்குரிய பயம் வேண்டுமா வேண்டாமா? வேணுங்க. அவர் தகப்பன், அது அவர் பரம தகப்பன். அவர் எனக்கு கொடுத்த கிருபைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பதாக என்னால் நிற்கவே முடியாது. அவ்வளவு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம் தேவையா என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம் தேவை. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சாலமோனுடைய பாவம். ஒவ்வொரு வசனம் மேலேருந்து வாசித்து கொண்டு வரலாம். 4ஆம் வசனத்தில் பாருங்க. 4ஆம் வசனத்தை கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கலாம். அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய் தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாய் கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அதாவது சாலமோனின் இருதயம் தேவனோடு கூட உத்தமமாய் இருக்கவில்லை. 6வது வசனத்தில் கடைசி 2 வரி, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. 4ஆம் வசனத்தில். 6ஆம் வசனத்தில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 8வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 11:8, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஸ்திரீயரான, மன்னிக்கணும் 9ஆம் வசனம், மன்னிச்சுக்கோங்க, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இருதயம் உத்தமமா இருக்குல்ல, பொல்லாப்பானதை செய்தான். 9ஆம் வசனத்துல டோட்டலா ஆண்டரை விட்டு தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? திருப்பிட்டான். 10ஆம் வசனத்தை பாருங்க, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஏற்கனவே அவனுக்கு கற்பித்திருந்தான் சாலமோனுக்கு, தாவீது மூலமாக சொல்லிக் கொடுத்திருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது சாலமோன் ரொம்ப நீளமாக ஜெபம் பண்ணிடுவான். ஆண்டுக்கே டயர்டாயிருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆண்டு சொல்லுவார், சரி சரி அதெல்லாம் நான் செஞ்சிருவேன், நீ உன்னுடைய தகப்பனை போல உத்தமமாக இருந்தனா உனக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவார். அப்போ தெளிவாக ஆண்டு எதிர்பார்க்குற காரியம் தான், நான் சொல்றதை நீ என்ன பண்ண செய், நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல ஆண்டு சொல்கிறா, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதுனால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் அங்கே ராஜ்யத்தை பிரித்து விடுகிறார். 31வது வசனம், அதே அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 31. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான்
ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். அந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் கடினமாக பயன்படுத்துகிறார். சவுலுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவன் சாமுவேல் வஸ்திரத்தை பிடிச்சிக்கிடுவான். போகிறப்ப வஸ்திரம் உடனே கிழிஞ்சிடும். யாருடைய வஸ்திரம்? சாமுவேலுடைய வஸ்திரம். ஆண்டு சொல்லுவார், இப்போ என் வஸ்திரம் கிழிஞ்சு போன மாதிரி உன் ராஜ்யம் என்ன ஆயிரும், உன்னையும் ஆண்டு கிழித்து போடுவார். இங்கே ஆண்டவர் லிட்டரலாகவே அங்கே அகியாண்ட தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் தன்னுடைய புது வஸ்திரத்தை, சால்வையை 12 துண்டாக கிழித்து 10 துண்டை யார் கையில் கொடுக்குறான்னா எரோபியாம் கையில் கொடுக்குறான், சாலமோனுடைய வேலைக்காரன் கையில். சொல்கிறான், சாலமோன்ட்டு வந்து கிழிச்சி ஆட்ட கொடுக்குறேன், உன்ட்ட கொடுக்குறேன் சொல்கிறான். ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. சாலமோனுக்கு தாவீது நிமித்தம் 2 கோத்திரத்தை கொடுக்குறான். அப்போ சாலமோனின் மகனுக்கு 2 கோத்திரம், சாலமோனின் வேலைக்காரனுக்கு 10 கோத்திரம் அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவன் கோபப்படுகிறவராயிருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக மனிதர்கள் தேவனை வேதனைப்படுத்தினர்கள் உண்டு. நாசரேத்தூர் மக்கள் ஆண்டரை அவமானப்படுத்துகிறாங்க. அவரை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விடுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, சொந்த ஊரில் தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான் சொல்லி. அந்த ஊரில் அநேக அற்புதங்கள் அவர் செய்யவில்லை, தன்னுடைய மகிமையை அவர் காட்டவும் இல்லை. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தின சில மனிதர்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவனை நம்ம என்ன செய்ய சொல்கிறார், அதை நான் செய்து ஆக வேண்டும். ஆதியாகமத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தோம், தேவன் தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டதற்காக சந்தோஷப்படுகிறார். உபாகமத்தில் வாசிக்கும்போது, உபாகம் 7வது அதை கூட வாசிக்கலாமே, உபாகம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு காரியத்தை இங்கே அழகாய் வாசிக்கலாம். நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறாருங்க. இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லும் பொழுது, கல்விமான்களையும் ஞானிகளின் தெரிந்து கொள்ளாமல் யாருக்கு உண்மை வெளிப்படுத்தினேன், பாலகர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தினேன். அது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாக இருந்தது. நம்மை தெரிந்து கொண்டதை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறார். நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, அவர் சந்தோஷப்படுகிறார். இப்ப இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், 6-7 வாசிக்கிறேன். 7வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதாவது அந்த நாட்டில் எகிப்து இருந்துச்சு, சீரியா இருந்துச்சு, பாபிலோன் இருந்துச்சு. அங்கதெல்லாம் தேவன் யாரையும் தெரிந்து கொள்ளலை. யாரும் தெரிந்து கொண்டார்? எய்த்தியருக்கு இஸ்ரவேலர்கள் எப்படின்னா மெய்ப்பர்கள் அவர்களுக்கு அருவருப்பாய் இருந்தாங்க. சீன்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டம் இவங்க. ஏன்னா மெய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவங்க. ஆனால் தேவன் அவர்களை தமக்கு பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டாராம், சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். 7வது வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். பெருங்கூட்டம் பா, இவங்க இருந்தா நல்லதுன்னு சொல்ல, கொஞ்சமாய் இருந்த பொழுது தேவன் தெரிந்து கொண்டார். அதாங்க தேவன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்னா, பாவிகளாக இருக்கையில் நம்மை தெரிந்து கொண்டார். நாமே நம்மை வெறுத்த நிலைமையில் இருந்தபொழுது தேவன் நம்மை அவருக்கு பிரியமாக தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் சந்தோஷப்படுகிறது, அவர் செய்கிற காரியத்தில் சந்தோஷப்படுகிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் தாவீதுக்கு தான் போகிறேன். ஆண்டவர் எதில் சந்தோஷப்படுறாருன்னு பாருங்களேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் தெரிந்த காரியமாக இருந்தாலும் கவனியுங்கள். நம்முடைய தீர்மானங்களிலே தேவன் சந்தோஷப்படுகிறார். சரியா? நம்முடைய தீர்மானங்கள். தாவீது இப்போ எல்லாமே நல்ல சுகமாக இருக்கிறார். சரியா? அதான் நம்ம லைஃப் வந்து நல்ல செட்டில் ஆகும் பொழுது, வெல் செட்டில்னு சொல்லும் பொழுது, இனிமேல் யாருடைய உதவி தேவையில்லை, இனிமேல் என்னால் என்னுடைய காரியத்தை பார்க்க முடியும். அப்படி வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நாம் யார் என்பது. சரியா?
ஏற்கனவே பார்த்தோம், நல்ல சூழ்நிலையில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. இங்கே தாவீதை பொறுத்தவரையில் முதல் வசனம் தான் அந்த சூழ்நிலையை தான் நமக்கு விளக்குகிறது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கினான். இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டார். சத்துருவே இல்லைங்க. அப்படின்னா இவன் யாரா ஆயிட்டான்னு நினைக்கிறான். பெரிய ராஜா, இவனை எதிர்க்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி விட்டார். இப்போ எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாயிருக்கில், சொந்த வீட்டில் அப்படி ஈஸ்ட் சேர்ல சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது, சுகமாய் அவன் தங்கி இருக்கும் பொழுது, அவன் மனசுல என்ன ஓடுது பாருங்க. 2வது வசனம், ராஜா தீர்க்கதரிசியாய் நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசமாய் இருக்கும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அவனுடைய ஆசையை பாருங்களேன். இதுல தாங்க தேவன் சந்தோஷப்பட்டாரு. தீர்க்கதரிசிக்கு புரிஞ்சிருச்சு தாவீது என்ன சொல்றாருன்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்கு என்ன கட்டணும்னு சொல்றான்? நான் நல்ல மர வீட்டில் இருக்கேன், குடியிருக்கிறேன். தேவன் என்னை இப்படி வாசம் பண்ண வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி எங்க இருக்கு? கூடாரத்துக்குள்ள இருக்கு, துணி கூடாரத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு என்ன கட்டணும்? ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்றான். ராஜா தீர்க்கதரிசிக்கு புரிஞ்சிருச்சு ராஜா என்ன சொல்றாரு சொல்லி. அவன் சொல்றான் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். நல்ல ஐடியா. இப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ செய்யுங்க சொல்லிடுறான். உடனே ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். சரி, அன்றைக்கு ராத்திரியிலே நாத்தாண்ட ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு. 5ஆம் வசனம், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சரி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ அப்படி கேட்கிறார். நான் இதுவரை கேட்டேனா? 6ஆம் வசனத்தில் அதான் சொல்றார். நான் என்ன கட்ட சொல்லி கேட்டேனா? நான் எங்கேயாவது எனக்கு இடம் வேணும்னு கேட்டேனா? அப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவருக்கு பின்னாடி வரப்ப நான் உனக்கு ஒரு 12ஆம் வசனத்து வரலாம். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி உன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்றார். 16ஆம் வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜா சங்கம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார் என்று சொல்ல சொன்னார். ராஜா சொல்ற எல்லாமே விளக்கமா சொல்றார். நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. இது வரைக்கும் வாசித்தது இல்லைன்னா வாசித்து பாருங்க. ஆண்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக உன்னை எங்க இருந்தெல்லாம் எடுத்தேன், ஆட்டுக்கு பின்னாடி இருந்து எடுத்தேன், உன்னை இப்படியெல்லாம் ஆக்குனேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றேன், எனக்கா நீ வீடு கட்ட போறியா? நான் உனக்காக ஒரு வீடை கட்டுவேன். நம்முடைய ஆசை விருப்பம் செஞ்சோமோ செய்யலையோ, ஆண்டுக்காக செய்யணும்னு என்ன ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஆசை வேணுங்க. ஆசையே இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? சின்ன ஆசையாவது வேணுங்க. ஆண்டுக்காக என்ன செய்ய போறோம்? அந்த ஆசையோடு அங்கே தாவீது அதான், எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டார் ஆண்டவர். ஆடுகளுக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்த என்ன பிடிச்சு இன்னைக்கு ராஜாவாக்கி எனக்கு என்ன சுகமாய் அமர செய்திருக்கிறார். என் ஆண்டுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னப்ப ஆண்டு சொல்றார், நீ கட்டுறதுக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு வீட்டை கட்ட, அது நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்கிறார். அதாங்க தாவீதின் வம்சத்திலே யார் பிறக்க போறது? கிறிஸ்து பிறக்க போகிறார். அதை தான் ஆண்டு சொல்லுகிறார். நிலையான வீடுன்னு சொன்னா செங்கலினால் செய்யப்பட்ட வீடு அல்ல. அவனுடைய சந்ததி அழியாத சந்ததியாய் மாறும். அது மட்டுமல்ல, அவன் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்கிறதுனாலே அதன் மூலமாய் உலகமே பெரிய ஆசீர்வாதத்துக்களை வரப்போகிறது. அது மட்டுமல்ல, அவன் சிங்காசனத்துக்கு முடிவே இராதுன்னு சொல்லி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அங்கே தேவன் அதை தான் அங்கே கொட்டுகிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வரலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சாலமோன் சின்ன வயதாயிருக்கிறான், ஆனால் ராஜாவாகி விட்டான். சாலமோனும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆரம்பத்தில் 3ஆம் வசனம், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, 3வது அதிகாரம் 3ஆம் வசனம், சரியா? 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
தன் தகப்பனாய் தாவீதின் கட்டளையின்படி எல்லாம் நடந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பலிகள் செலுத்தினான். 4ஆம் வசனத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட ராத்திரியில கேட்கிறார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி சொப்பனத்தில் தாவீது சாலமோன் எதை கேட்டான்? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஞானமுள்ள இருதயத்தை தாரும். 10ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாம். ஆண்டவருடைய சந்தோஷத்தை பாருங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ற ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீண்ட ஆயுசையும் கேட்கல, எதை கேட்ட? ஞானத்தை கேட்டாய். அதனால என்ன சொல்கிறா? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி? என்ன கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? என்ன கேட்குறீங்க? ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரியா? உலகத்தான் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை கேட்பது போல கேட்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பற்றி வாலிப பிள்ளைங்க பயங்க இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன சாதிக்கணும்னு யோசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறீங்க? எனக்கு ஒரு 50,000 சம்பளம் வாங்குற ஒரு மாப்பிள்ளை தாங்க ஆண்டவரே, நல்ல செவத்த பிள்ளை எனக்கு ஒன்று தாங்க. அதுதான் கேட்டிங்கன்னா அது எல்லாரும் கேட்குற காரியங்க. ஒன்று நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரது தப்பு ஒன்றும் இல்லை. நான் கடைசி வரைக்கும் உமக்காக வாழணும், அதை கேளுங்க. மீதி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கூட்டி கொடுப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அது உண்மை தான். ஏன்னா 1 லட்சம் மாதத்துக்கு சம்பளம் வாங்குறவெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டான் சரித்திரமும் இல்லை. கொஞ்சம் சம்பளம் வாங்கினவன் எல்லாரும் கெட்டு போனான்ற சரித்திரமும் இல்லை. பணத்தினால இந்த உலகத்தில் வாழ்க்கையை நம்ம ஸ்தாபிக்கவே முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய சரியான உகந்த விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், நான் கடைசி நோக்கி உமக்காக நான் வாழணும், என் குடும்பமும் என் சந்ததியும் உமக்காய் வாழ வேண்டும் கேட்டிங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறது வேறவா இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்பம் அவருக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. சாலமோனை குறித்து அவன் பின்னாடி கெட்டு போனான்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சின்ன வயசில் அவன் அவ்வளோ பெரிய ஞானியாயும் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானமாயும் வாழ்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்னா அந்த ஒரு சின்ன விண்ணப்பம் தாங்க. தேவன் அவனுடைய விண்ணப்பத்தில் என்ன பண்ணினான்? சந்தோஷப்படுகிறார். 10ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டார், தாராளமாக கொடுத்துட்டார். ஆண்டவர் கொடுத்ததுனால தான் அவன் கெட்டு போனானா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவன் ஆண்டவர் கொடுத்ததை வைத்து எப்படியோ வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவரை சாராமல் ஆண்டவர் கொடுத்ததை என்ன பண்ணினான்? சார்ந்ததுனாலே கெட்டு போனான். ஆனால் அவன் செய்த விண்ணப்பம் தேவனுக்கு ஏற்ற விண்ணப்பமாய் இருந்ததுங்க. ஆண்டவர் மத்திய 6ஆவது அதிகாரம் சொல்லும் பொழுது, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாம் எதை நாட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அதான் தேவன் விரும்புகிறவர். மீதி எல்லாம் அவர் கூட கொடுப்பார். சரியா? மத்திய 8ஆவது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 1-2 மட்டும் பார்த்து நான் முடித்து விடுகிறேன். மத்திய 8ஆவது அதிகாரம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஆண்டவரை அப்படியே அசர வைத்தது. 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ள வந்த ஒருவன் 8ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், மன்னிக்கணும், 5ஆம் வசனத்திலே 100க்கு அதிபதி என்பதன் அறிமுகப்படுத்தப்படுகிறான். 6ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிற விண்ணப்பம் என்னன்னா, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொண்டான். 7ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நான் போய் சுகமாக்குவேன் சொல்கிறார். 8ஆம் வசனத்தை சொல்கிறார், ஐயோ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான்.
10ஆம் வசனம் சொல்கிறார், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 9ஆம் வசனத்தில் வருகிறது. சரியா? 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுவேன். ஆண்டவர் ஆச்சரியப்படுற ஒரு காரணம் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். இதுவரைக்கும் யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அவன் யாருன்னா அந்நியன், ரோமன். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொல்ல வரான், ஒருத்தனை இதை செய்யின்னு சொன்னா செய்யறான். வார்த்தைக்கு அதிகாரம். அதே போல நீர் சுகமாக என்று சொன்னால் என் வேலைக்காரன் எங்க சுகமாயிருவான்? என் வீட்டில் சுகமாயிருவான். ஆண்டவரை அசந்து போனார். தன் அதிகாரத்தை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்பதை. ஜெபம் எப்படி செய்கிறோம்? என்ன விசுவாசம் இருக்கிறது நமக்கு? காரியங்கள் எல்லாம் சுமூகமாக இருந்தால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். சுமூகமாக இல்லை என்று சொன்னால் புலம்ப ஆரம்பிப்போமானால் நம்மிடத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவருடைய தேவன் யாராக இருக்கிறார்? ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அதை நாம் நம்ப வேண்டும். இங்கே விசுவாசத்தினால் அவரை சந்தோஷப்படுத்தின ஒரு மனிதன். தாவீதின் தீர்மானத்தினாலே தேவனை என்ன பண்ணினான்? சந்தோஷப்படுத்தினான். சாலமோன் தன் ஜெபத்தினாலே தேவனை சந்தோஷப்படுத்தினான். 100க்கு அதிபதி தன் விசுவாசத்தினாலே தேவனை சந்தோஷப்படுத்தினான். தானியேல் எதனாலே தேவனை சந்தோஷப்படுத்தினான்? தானியேலை பற்றி சொல்லும்போது 3 இடத்துல பிரியமானவன் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவன் தானியேல், தேவனுக்கு பிரியவன். ஏன்? யாருக்காய் ஜெபம் பண்ணினான்? தன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணினவன், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினவன், தன்னையும் அதிலே உள்ளடக்கி ஜெபம் பண்ணினவன். தானியேல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதை நாம் அங்கே வாசிக்கிறோம். சிலருக்காக நான் எடுத்து காண்பிக்கிறேன். நான் தானியேல் 9வது அதிகாரம் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்கிறார். இந்த அதிகாரம் தானியேல் ஜெபம் பண்ணின அதிகாரம். 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பிரியமான புருஷனாகிய தானியேலே, அதே 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பிரியமான புருஷனே பயப்படாதே. ஆண்டவருக்கு பிரியமானவன். காரணம் சொன்னா அவன் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன். யோவான் ஏன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீஷன்? யார் சொல்ல முடியும்? யோவானை பற்றி வாசிக்கும் போது எல்லாமே அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு சீஷன். ஏன்? நான் இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு இருக்கப்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன காரணமாக இருக்கு? சொந்த காரணம் உறவாடினா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ மித்தி சிஷரில் நேசிக்கவே இல்லையோ? கிண்டல் பண்ணலை, நான் யோசிக்கிறதுக்கு அவங்கள சொல்கிறேன். எப்பயுமே பக்கத்தில் யார் தான் உட்கார்றது? நெருக்கம். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். தைரியம். ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசுகிறது. அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுவான் போல. அதனால தான் காட்டி கொடுக்கறது யாருன்னு சொல்லி கேட்கறதுக்காக மெதுவாக என்ன பண்ணாங்க, கேளியா கேளியா யோவான்ட்ட தான் சொன்னாங்க. தேவனுக்கு அன்பான சீஷன், எப்பயுமே பக்கத்தில் உட்காருவான் போல. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வந்த சீஷன் சொல்ல. ஆண்டவரோடு நம்ம எவ்வளோ நெருக்கமாக இருக்கோம், அது அவருக்கு சந்தோஷமா இல்லையா? நம்ம இப்போ ஒரு பிள்ளை மட்டும் நம்ம மடியிலே சாஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். அதில் தான் தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே மயங்கிடுறது. பிள்ளைங்க யாரை பிடிச்சிருது? தாத்தா பாட்டியை பிடிச்சி எதனாலும் சாதிச்சிருங்க. ஏன்னா அந்த சார்ந்து இருக்கிறவருக்காக ஆண்டவர் அதை விரும்புகிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரோடு கூட நெருங்கி இருக்க விரும்புகிறார். அவரை சார்ந்து வாழ விரும்புகிறார். கர்த்தரை நம்பி வாழ விரும்புகிறார். நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வெறும் வார்த்தையில் அல்ல, அதை நாம் செயலிலே காட்ட வேண்டும், வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். எனக்கு முடியலைன்னா அவர்கிட்ட ஓடி வரதல்ல, அது எல்லாரும் செய்கிற காரியம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நீர்தான் என்று சொல்லி நிற்கிறது வேற ஒரு காரியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறோமா, துக்கப்படுத்துகிறோமா? அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நம்மை அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா, வேதனைப்படுத்துகிறோமா?
நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படுகிறோமா இருக்கிறார், வேதனைப்படுகிறார். அவர் விரும்பாததை நான் செய்யும் பொழுது வேதனைப்படுகிறார், விரும்புகிறதை நான் செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு தீர்மானங்களையும் நான் எடுக்கும் பொழுதும், ஒவ்வொரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுதும் என் ஆண்டவருக்கு எது பிரியம் என்று சொல்லி நான் நினைத்து அதை செய்ய வேண்டும். ஏன் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது என் ஆண்டவருக்கு பிரியம். ஏன் ஒரு காரியத்தை நான் செய்கிறதில்லை என்று சொன்னால் என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, என் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்த முடியாது. யோசிப்பதாங்க அருமையான ஒரு வாய்ப்பு தவறு செய்வதற்கு. காரணமும் சொல்ல முடியும். நான் இல்லை, நான் என்ன பண்றேன், என் நிஜமாட்டி அப்படி செய்ய சொல்லுகிறாள். அழகாய் தப்பித்திருக்கலாம். நானும் நீங்களுமே ஒன்று சொல்லியிருக்க மாட்டோம். தாவீது அவன் போய் பாவம் செய்தான், ஆனா யோசேப்புக்கோ வாய்ப்பு தேடி வந்தது, அவன் ஓடுனான். ஏன் சொன்னா, என் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி, என் ஆண்டவரை எப்படி நான் வேதனைப்படுத்த முடியும்? அதுதான் அவனை தடுத்தது, வேற எதுவுமே அவனை தடுக்கவில்லை. அப்படியா நம்முடைய தேவனை நேசிக்கிற அந்த நேசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். உண்மையாகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே சோதித்து பார்க்கலாம். என்னை பார்த்து ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அல்லது இவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுவாரா? இவனை தெரிந்தெடுத்ததுக்கு பதிலாக நான் வேறொருவனை தெரிந்தெடுத்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்வாரா? அல்லது இவன் எனக்கு பிரயோஜனமானவன் என்று சொல்வாரா? தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தது மிகவும் நல்லது என்று கண்டான் சொல்லிதான் வேதத்தில் வாசிக்கும். ஆனால் மனுஷனுடைய பாவம் பெருகின பொழுதோ மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு விசனமாயிருந்ததுன்னு சொல்லி வாசிக்கும். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அஜாக்கிரதையாய் நாங்கள் ஓடுகிறவளா இல்லாமல் ஜாக்கிரதையாய் ஓட கிருபை தான். ஏனோ தானம் என்று சொல்லி காரியங்களை செய்கிறவளா இல்லாமல் எதை செய்கிறோமோ அதை சரியாய் யோசித்து செய்ய எங்களுக்கு கிருபை தான். எங்களை பிரியப்படுத்த செய்யாமல் எங்களை தெரிந்து கொண்ட தேவனை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபை தான். உம்மை வேதனைப்படுத்துவர்களா இல்லாமல் உம்மை சந்தோஷப்படுத்துவர்களா இருக்க கிருபை தான். தண்டனைக்காக பயந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழாமல் உம்மை நேசிக்கிறதுனால உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தான். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தான். இந்த வார்த்தைகளில் திறந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே, நாங்கள் ஒரே ஒரு வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற மக்களாக, உம்மை மகிழ்ச்சிக்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.